ஒரு புது ஐசிக்கு எப்படி ஸ்கிமேட்டிக் வரைஞ்சி பிசிபி லேஅவுட் பண்ணணும் எல்லோரும் அவளுடன் காத்து கொண்டிருந்த டாடா ஷீட் வீடியோ. இது இன்டர்மீடியட் சீரிஸ் பார்ட் 3. டாடா ஷீட் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ, ஸ்பெக்ஸ், ஃபிசிக்கல் இன்ஃபோ, யூசேஜ் இன்ஃபோ, இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். நம்மளோட ரோபோட் காருக்கு இந்த 2 ஐசி தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு IMU சென்சார், அப்புறம் மோட்டர் டிரைவர் ஐசி. நம்ம சிம்பிளாக இருக்கிறதே ஆரம்பிப்போம். ஃபுல் டேட்டா ஷீட்டில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம அந்த ஐசி முடிவு பண்ணோம். ஃபீச்சர் செக்ஷனில் ஐசியோட அந்த முக்கியமான ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம 4.2 வோல்ட் பேட்டரி, ஸோ அதனால் ஆப்ரேட்டிங் சப்ளை வோல்டேஜ் கரெக்டாக இருந்தது. அடுத்து கரண்ட்டும் கம்மி தான் நம்மளது. M10 மோட்டருக்கு 0.5 ஆம்ஸ் கூட போதும், அதனால இது செட் ஆச்சுன்னு எடுத்தோம். மோட்டர் டிரைவருக்கு இது 2 தான் முக்கியமானது. அடுத்து வந்து இங்கே அப்ளிகேஷன்ஸ் மேனுஃபேக்சர் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் தான், நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து மோட்டர் டிரைவர் ஐசி, ஆனால் அவங்களே இதை சால்னைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியில் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸ் வந்து 3 mm x 3 mm. அப்புறம் பொதுவாக எல்லா டேட்டா ஷீட்டும் இந்த சிம்பிளிஃபைட் ஸ்கிமேட்டிக்காக இருக்கும். இது ஒரு டேட்டா ஷீட்டுக்கு மாறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் கண்டிஷன் பார்ப்போம். நம்ம டிசைன் பண்ணுற சர்க்யூட் வந்து இந்த ரெக்கமெண்டட் கண்டிஷன்ஸில் தான் ஆப்ரேட் ஆகணும், அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ நம்மளது 4.2 வோல்ட், ஸோ வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இது கரண்ட்டும் கரெக்டாக இருக்குது, நம்மளோட M10 மோட்டர் தான். அடுத்து வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங்ஸ் பார்ப்போம். இந்த ரேட்டிங்ஸ் பக்கத்தில் நம்மளோட சர்க்யூட் ஆப்ரேட்டே ஆகக்கூடாது. சரி, இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங்ஸ் தாண்டி போகலாமா? போகலாம், ஆனால் ஐசி சேர்ந்து போயிடும். அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க மே காஸ் பெர்மனன்ட் டேமேஜ் டு த டிவைஸ். மோட்டர் டிரைவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்ம வோல்டேஜ் கரண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஒரு கம்பனண்ட்டுக்கும் மேனுஃபேக்சர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல, அதோட டேட்டா தான் இங்கே இருக்கும். இதில் நமக்கு முக்கியமானது மட்டும் பார்ப்போம், வோல்டேஜ் அப்புறம் கரண்ட். ஃபஸ்ட்டு வந்து VCC ஆப்ரேட்டிங் சப்ளை கரண்ட் பார்க்கலாம். நம்ம ஐசி சும்மா இருக்கப்போ எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணோம்? 1.4 volts வந்து 2 milliamps. அப்புறம் ஸ்லீப் மோட், நம்ம ஐசி டிசேபிள் ஆனதுக்கப்புறம் 0.3லேருந்து 1 microamps தான் கன்சியூம் பண்ணும். இது 2 வந்து மோட்டரோட கரண்ட் கிடையாது, அதாவது மோட்டர் டிரைவ் பண்ணுறப்ப இருக்க கரண்ட் கிடையாது. அது வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரிப் லெவல். ஸோ நம்ம டிரைவரோட ரேட்டிங் வந்து 1 amp தான், ஆனால் 1.3க்கு போனால் அது கட் ஆஃப் ஆகும். அப்புறம் இந்த VCC அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட். இப்போ நம்ம ரேட்டிங்கில் பார்த்தப்ப 2.75 தான் மினிமமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2.575 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக இருக்காது. அவங்க எடுத்த சாம்பிள்ஸ் வந்து இவ்வளோ வேரியாக இருக்குது. அதில் அவங்க சேஃப் வேல்யூ வந்து ரெக்கமெண்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2.47 கிலோ போச்சுன்னா கண்டிப்பாக அது கட் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து 4.2 வோல்ட் தான், ஸோ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம தனித்தனியாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழப்பிக்கிட்டோன்னா அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி பிசிபி டிசைன் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் படித்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்த செக்ஷன் போவோம், யூசேஜ் இன்ஃபர்மேஷன். யூசேஜ் இன்ஃபர்மேஷன் எதுக்கு தேவைப்படும்னா நம்ம சர்க்யூட் வரைகிறதுக்கு தேவைப்படும். எல்லா ஐசிஸ்க்கும் இந்த பிளாக் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த சிலிக்கானில் இருக்க ஒரு பிளாக். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இந்த லாஜிக் ப்ராசஸ் பண்ணி கேட் டிரைவ் பண்ண போகுது. இந்த டிரைவிங் லாஜிக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த டிரைவிங் லாஜிக். 0னா லோ, 1னா ஹை, Z ஹை இம்பிடன்ஸ், அப்படின்னா நாட் கனெக்டட்னு நம்ம அசியூம் பண்ணிடணும். இன்புட் 2 ஹை கொடுத்தோன்னா ரிவர்ஸில் சுற்றும், இன்புட் 1 கொடுத்தோன்னா ஃபார்வர்டில் சுற்றும், ரெண்டுமே ஹை கொடுத்தோன்னா பிரேக் பண்ணும் மோட்டரை. மோட்டர் டிரைவர் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் அவ்வளோதான். அடுத்து ஸ்கிமேட்டிக் பற்றி சொன்னீங்களா, அது பார்ப்போம். இது வந்து டிப்பிக்கல் அப்ளிகேஷன்ற செக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து தான் நம்ம அப்படியே காப்பி பண்ண போகிறோம். இந்த டிப்பிக்கல் அப்ளிகேஷன் வந்து எல்லா டேட்டா ஷீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்தா நம்ம ஸ்கிமேட்டிக் போடுவோம். அடுத்து வந்து நம்ம ஃபிசிக்கல் இன்ஃபோ பார்ப்போம். பின்அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசியில் இருக்க ஒரு பின்னுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் இந்த பின்அவுட்டில் போட்டிருக்காங்க. அவுட் 1 அவுட் 2 வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். IN1 IN2 இன்புட்ஸு, அப்புறம் கிரவுண்டு, VCC பவர், மற்ற பின்னோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஸ்கிமேட்டிக் போகிறப்ப பார்ப்போம். அப்புறம் கடைசியாக நம்ம லேஅவுட் ஃபுட் பிரிண்ட்டு பார்த்துருவோம். லேஅவுட்டுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம PCB ஒர்க் ஸ்பேஸில் கம்பனண்ட் அரேஞ்ச் பண்ணி ரவுட்டிங் பண்ணுறோம்ல, அதுதான் லேஅவுட். கடைசியாக ஃபுட் பிரிண்ட்ஸும் பார்த்துருவோம். நம்ம ECD யூஸ் பண்ணுறதுனால ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதில்ல, ECD அஃபிஷியல் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பேக்கேஜோட மெக்கானிக்கல் டைமென்ஷன்ஸ். இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபுட் பிரிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பனண்ட்டுக்கு எங்கெங்கே பேட் வைக்கணும், என்னென்ன சைஸில் வைக்கணும், அதுதான் ஃபுட் பிரிண்ட். உங்களுக்கு டேட்டா ஷீட் புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கை அப்படியே ECDயில் காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருவோம். நமக்கு இந்த VCC GND என்னன்னு தெரியும். அவுட் 1 அவுட் வந்து மோட்டரில் கனெக்ட் ஆகும். IN1 IN2 வந்து
மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர இன்புட்ஸு. ஃபால்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். ஆனால் நம்ம வேணால் அதை இக்னோர் பண்ணிடலாம். அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது VREF, VSET, iSense இதெல்லாம் என்னது? பின் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. VREF ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அவுட்புட், VSET வந்து இன்புட் வோல்டேஜ் செட்ஸ் அவுட்புட் ரெகுலேஷன் வோல்டேஜ். அப்படின்னா என்ன? அதுக்கு டிவைஸ் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்ப்போம். வோல்டேஜ் ரெகுலேஷன் பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே தான் அந்த VREF, VSET அதெல்லாம் இருக்குது. நமக்கு பேட்ரி வந்து 3.3 வோல்ட்லேருந்து 4.2 வோல்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ வந்து வோல்டேஜ் பொறுத்து நமக்கு மோட்டரும் ஸ்பீடு மாறிக்கிட்டு இருக்கும். அதை கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கு தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபீச்சர் இருக்குது. நான் இந்த டிசைனில் அது இல்லாமல் தான் பண்ண போகிறேன். அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? VREF வந்து டேரெக்டாக VSETல கனெக்ட் பண்ணால் அது டிசேபிள் ஆயிரும்னு போட்டிருக்கு. அதனால் நான் ஒரு 10K ரெசிஸ்டர் வச்சு ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறேன். பிகினர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அசம்பிளிக்கு எக்கனாமிக் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஸ்டாண்டர்ட் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த IMU சென்சார் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ நம்ம அந்த 10K எடுப்போம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாக 0603 காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். VREF, VSET கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த iSense அது என்னென்னு பார்ப்போம். இங்கே அந்த கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க, RSense கேல்குலேஷன். நம்ம வந்து இந்த கரண்ட் லிமிட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் iSenseஐ டேரெக்டாக கிரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, டிப்பிக்கல் டயக்ராமில் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தாங்க, 3 ரெசிஸ்டர் இருந்தது. ஆனால் நம்ம யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் போதுமான அளவாக இருந்தது. சரி, இப்போ இந்த iSense வந்து நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். நெட் போர்ட் எடுத்து கிரவுண்ட் வைக்கிறேன். அதே மாதிரி VCCக்கு ஒரு நெட் போர்ட் வச்சுறேன். iSense கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். இது VCC. இந்த பவர் நெட்டுக்கெலாம் நான் எப்போதும் கலர் அசைன் பண்ணிடுவேன். பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுவும் வச்சிடலாம். ஃபால்ட் என்னென்னு பார்த்துருவோமா? இந்த ஃபால்ட் பின் வந்து அவுட்புட் பின்னா, அதாவது டிரைவரோட அவுட்புட்டு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுப்போம். நமக்கு வந்து இந்த ஃபால்ட் டிடெக்ஷன் ஃபீச்சர் தேவையில்லை. அதனால அதை நான் அப்படியே அன்கனெக்டடாக விட போகிறேன். இனிமேல் நாட் கனெக்ட் ஃப்ளாக் இருக்குல்ல, அதை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது 2 இன்புட்ஸ் IN1, IN2. நம்ம வந்து 4 மோட்டர் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் A1, A2ன்னு வச்சுருவேன். இங்கே அவுட் இருக்குல்ல, அவுட் பின்ஸை வந்து நம்ம மோட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ண மோட்டர் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் எடுத்து வைப்போம். கெப்பாசிட்டர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பிகினர் சீரிஸில் செராமிக் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த மோட்டர் டிரைவருக்கு வந்து நம்ம டான்டலம் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ இதை எடுத்து நான் VCC கிரவுண்டில் கனெக்ட் பண்ணோம். செராமிக் கெப்பாசிட்டர்ஸ்க்கு பொலாரிட்டி கிடையாது. ஆனால் எலக்ட்ரோலிட்டிக் டான்டலம் கெப்பாசிட்டர்ஸ் இதுக்கெலாம் பொலாரிட்டி இருக்குது. அதனால் பார்த்து கனெக்ட் பண்ணுவோம். மோட்டர் டிரைவர் ஸ்கிமேட்டிக் வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம சென்சார் பார்க்கலாம். எப்போதும் போல் நம்ம ஃபஸ்ட் பேஜில் தான் ஆரம்பிக்கலாம். இதான் ஓவர்வியூ செக்ஷன். இந்த சென்சாரில் என்னென்ன கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். I2C, UART இது ரெண்டுமே ESP32 சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம சென்சாரையும் மைக்ரோ கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து ஸ்கிமேட்டிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செக்ஷன் பார்த்துருவோம். ரெஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி சென்சார்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்டர்ஸ் வச்சு தான் டிரைவ்ஸ் எழுத முடியும். Arduino லைப்ரரிஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் எழுத முடியும். இதில் மேக்னட்டோமீட்டர், கைரோஸ்கோப், அப்புறம் ஆக்சிலரோமீட்டர் 3மே இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த 3 சென்சர்ஸுமே என்னென்ன ரெஜிஸ்டர் வச்சு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு Arduino லைப்ரரியை டேரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். அதனால் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தேவையில்லை. அடுத்து டாட்டா ஸ்கிமேட்டிக் பார்த்துடலாம். பின்னோட் கனெக்ஷன் டயக்ராம் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஐசியோட பாட்டம் வியூ, பின்னோட் செக்ஷன். அடுத்து கனெக்ஷன் டயக்ராம். நமக்கு இதுதான் தேவை. இது நம்ம பார்த்தோம்ல I2C, UART அப்புறம் நிறையா இருக்குன்னு. இது I2Cயோடது. இங்கே கீழே இருக்கிறது வந்து UART. நம்ம வந்து I2C யூஸ் பண்ணுறனால இது மட்டும் பார்ப்போம். இதே ஸ்கிமேட்டிக் நம்ம அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஃபுல் அப் 10K, இங்கே 100 நானோஃபாரட் கெப்பாசிட்டர்ஸ். ஒரு சில பின்ஸ் வந்து அன்கனெக்டடாக இருக்குது. இங்கே ஆர்புல் பார்த்தீங்களா, இது வந்து வேல்யூஸ் கொடுக்கல.
I2Cக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து 4.7K இல்லைனா 5K அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 10K இருக்கனால காப்பி பண்ணி போட வேண்டியதான். இப்போ ஸ்கிமேட்டிக் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால A4லேருந்து A3க்கு மாற்றிக்கிறேன். மோட்டர் டிரைவர் ஓரமாக தள்ளிட்டு நம்ம இதை பார்ப்போம். அவ்வளோதான், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இதுக்கும் முடிச்சிட்டோம். இப்போ அந்த ரெஃபரன்ஸ் டயக்ராம் கம்பேர் பண்ணுறப்ப நான் என்ன மாற்றிருக்கேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட் லோடர் இண்டிகேட்டர் தான். இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் பின். ஆனால் இங்கே I2C ஃபங்க்ஷனுக்கு வந்து DNCன்னு கொடுத்துருக்காங்க, டு நாட் கனெக்ட். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணல. அடுத்து இந்த I2C அட்ரஸ் செலக்ட் இருக்குல்ல, அது வந்து டேரெக்டாக நான் கிரவுண்டு கனெக்ட் பண்ணேன், இந்த COM3. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த I2C ப்ரோட்டோகால் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த COM3 ஸ்டேட் வந்து ஹை லோ செட் பண்ணிக்கலாம் ஸ்லேவ் மோடுக்கு. எந்த அட்ரஸ் இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. அதனால இது கிரவுண்டு பக்கத்தில் இருக்கனால அதையும் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த 120 நானோஃபேரட்ஸை வந்து 100 நானோஃபேரட்ஸை மாற்றிட்டேன். நம்ம ஆல்ரெடி டிரைவருக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் 100 நானோஃபேரட்ஸ், அதை இங்கே காப்பி பண்ணி போட்டேன். அப்புறம் இந்த ஆப்ஷன் இதை நான் ப்ளேஸ் பண்ணல, இது என் ரீசெட்டுக்கு தேவையில்லை, ஏன்னா இன்டர்னல் ஃபுல்லப் இருக்கும், இது வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆசிலேட்டர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கும் இங்கே நாட் கனெக்ட் ஃப்ளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு IMU சென்சாருக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு டாட்டா ஷீட்டை பார்த்து புதுசாக சர்க்யூட் போட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி சர்க்யூட் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ப்ராஜெக்ட் எவ்வளோ தேவையோ அது மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணால் போதும். இந்த டாட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பார்க்கல, ஒரு பேஜாக நான் போய் படிச்சிருக்கலாம், ஆனால் எது தேவையோ அது மட்டும் தான் பார்த்தேன். PCB டிசைன் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து எடுத்தோன்னே எல்லாமே கற்றுக்க முடியாது, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா பண்ணவே முடியாது. நான் 6 வருஷமாக PCB டிசைன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இன்னும் நான் எக்ஸ்பர்ட் அந்த ரேஞ்சுக்கெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் இன்னும் PCB டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அளவு கூட எனக்கு பேசிக்ஸ் தெரியாது, ஆனால் இருந்தாலும் நான் டிசைன் போட்டிருந்தேன். வேறு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் டிசைன் எடுப்பேன், அதை காப்பி பண்ணி போட்டிருப்பேன். அப்படி தான் ஆரம்பிச்சது எல்லாமே. யூ நீட் டு ஸ்டார்ட் சம்வேர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.